வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம காளான் குடைமிளகாய் கிரேவி பார்க்க போறோம். இந்த கிரேவிய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, கால்சியம் குறைபாடு உள்ளவங்க, ரத்த சோகை உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட் முதற்கொண்டும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, 1/4 கிலோ குடமிளகா, 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 3 பேக்கெட் காளானை போட்டு நல்லா இந்த எண்ணெயில் காளான், குடமிளகாலாம் வதங்கி வந்தோன்னே 1 நிமிஷம் மூடி வைங்கங்க. இந்த காளானில் தண்ணி விட்டுட்டு வரும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த காளான் கிரேவிக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக விடுங்க. காளான் கிரேவி சூப்பராக ரெடிங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவி சுட சுட காளான் கிரேவி அருமையாக ரெடிங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த காளான் கிரேவியை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் சாப்பிடுங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.